வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான கார்மேனி செல்வம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த படத்துல சமுத்திரக்கனி, கௌதம் வாசுதேவ மேனன், இன்னும் நிறைய பேர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். சமுத்திரக்கனியை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் ஒரு பையன் இருக்கான். ஆக்சுவலா ஒய்ஃப் கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா ஒய்ஃபுக்கு சொந்த வீடு வாங்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும்ன்ற மாதிரி நிறைய கனவு இருக்கு. ஹஸ்பண்ட் மேல பிரஷரை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்டுமே அதுக்காக ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி தப்பான முடிவை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த முடிவுனால ஒரு பெரிய பிரச்சனையில லாக் ஆயிடுறாரு. ஒய்ஃபையும் பையனையும் நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக என்னெல்லாம் இவர் பண்றாரு, என்ன ப்ராப்ளம்லாம் இவருக்கு வருது, அதை எப்படி ஓவர் கம் பண்றாருன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. இவரோட பேரு செல்வம் அப்படின்றது. இவர் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு மாசமா இங்க தான் இருக்காரு போல. வீட்டுல ஒய்ஃப் கிட்ட பேசி இருக்கவே மாட்டாரு. ஏமா அப்பா காலே பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த பையன் கிட்ட ஒரு பொம்மை போன் இருக்கும். அதுல இருந்து அப்பாக்கு கால் பண்ற மாதிரி இவனுமே பேசுறான். அப்பா நீங்க மட்டும் எனக்கு கால் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இத ஒய்ஃபுமே கொஞ்சம் கவலையா பார்த்துட்டு இருக்காங்க. இவர்கிட்ட போன் கூட இல்ல போல, அதனாலதான் ஒய்ஃப் கிட்ட பேசாம இருக்காரு. வந்து ஒரு மாசம் தானே ஆகுது, அதனால மாசம் சம்பளம் இவருக்கு கிடைக்குது. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வேலை எனக்கு போதும், நான் ஒய்ஃபை பார்க்கிறதுக்கு போனோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, நீ ஒரு வருஷமாவது வேலை பார்த்துட்டு தான் இங்க இருந்து போக முடியும் அப்படின்ற மாதிரி கூட்டு வந்த அண்ணன் சொல்றாரு. வேற வழி இல்லாம இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப இவருக்கு மாசம் சம்பளம் கிடைச்சோன்னே போன் வாங்க போறதா ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப என்ன பண்றாருன்னா, ரூம்மேட்டா இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் கிட்ட இருந்து போனை வாங்கி ஒய்ஃபுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டை போடுறாரு. இது இன்னொருத்தவங்களோட போனு, அதனால நீ பதிலுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பாத. நான் இந்த மாசம் போன் வாங்கலாம் நினைச்சேன்ல, ஆனா காசை சேர்க்க போறேன், போன்லாம் வாங்க முடியாது, நான் சீக்கிரமே வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்க காத்துட்டு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. போனை கூட இவர் ஏன் வாங்க வேணாம்னு நினைக்கிறாருன்றது இப்போ உங்களுக்கு புரியாது, போக போக புரியும். இங்கதான் இவர் யோசிச்சு பாக்குற மாதிரி பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேரு செல்வம்னு சொன்ன பாத்தீங்களா, இவரை பொறுத்த வரைக்கும் பீச் ஓரத்துல இருக்க ஒரு வீட்டுல தான் இருக்காரு. அது சொந்த வீடு தான், ஆனா ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் புது வீடு வாங்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. ரோட்டு கடை மாதிரி தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் டிரைவரா வேலை பார்க்கறாரு, ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ரோட்டு கடை நடத்திட்டு இருக்காங்க. பையனை நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பணக்காரர் கிட்ட டிரைவர் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட நிறைய கார் இருந்தாலும் ஒய்ஃபு கூட சென்டிமெண்டா ஒரு கார் இருக்கும். அந்த காரை தான் எப்பவுமே அவர் யூஸ் பண்ணுவார் போல. இவருமே அந்த காரெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஓனரோட பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, இவரோட போனை எடுத்துட்டு போய் கேம்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. நீங்க எப்ப பாரு போனை தந்துகிட்டே இருக்கீங்க, தராதீங்கன்ற மாதிரி அந்த ஓனர் சொல்றாரு. அந்த ஓனரோட பேரு சம்பத் அப்படின்றது. சம்பத்தோட ஒய்ஃப் பேரு தேவி அப்படின்றது. தேவியை பொறுத்த வரைக்கும் சம்பத்தா சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க போல. அவர் இப்ப வெளிநாட்டுக்கு போக போறாரு. நாங்களுமே அவர் கூட போக போறோம், நீ காமிச்சிக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செல்வமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஹஸ்பண்ட ஏர்போர்ட்ல டிராப் பண்றதுக்காக இவர் கூட்டு போனோம். ஆனா ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு நிறைய பொருள் வாங்கணும், நானுமே கூட வரேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏதோ பிளான் பண்றாங்கன்றது சம்பத்துக்கு தெரியுது. இப்ப ஏர்போர்ட்டுக்கு வந்தோன்னே, நாங்களுமே டிக்கெட் எடுத்துட்டோம், அதாவது பொண்ணும் நானும் உங்க கூட வரேன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. என்ன விளையாட்டா இருக்கா? இல்ல, அங்க போய் நான் வேலையில பிஸியா இருப்பேன், உங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நான் மட்டும் போறேன், நீங்களாம் வர தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாரு. எவ்வளவோ செல்வமும் கேட்டு பாக்குறாரு, ஒய்ஃபும் கேட்டு பாக்குறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாதுன்ற மாதிரி சம்பத்து கிளம்பிடுறாரு. செல்வத்தோட ஒய்ஃப் பேரே சாந்தி அப்படின்றது. ஒரு உண்டியல்ல காசு சேர்த்தவங்க இப்ப 2-3 உண்டியல்ல காசு சேர்க்கிறாங்க. ஆக்சுவலா இவருக்கு கார் வாங்கணும்ன்றதுக்காக காசு சேர்த்தவங்க இப்ப வீடும் வாங்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வீடுக்கு என்ன அவசரம், இந்த வீட்லயே நம்ம இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இல்ல, வாங்கணும்ன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. தேவி கிட்ட இத பத்தி இவர் ஷேர் பண்ணிட்டாரு. ஆமாங்க, ஒரு வீடு வாங்கினா தானே கரெக்டா இருக்கும், அந்த இடத்துல நீங்க எப்படி இருக்க முடியும்ன்ற மாதிரி தேவியும் இவர்கிட்ட பேசுறாங்க. அதே சமயம் சம்பத்துமே இவர்கிட்ட நல்லா பேசுறாரு. ஆமாங்க, சீக்கிரமா ஒரு வீடை வாங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பையனோட புக்ல ஒரு உட்டன் ஹவுஸ் இருக்கு. அப்ப இந்த மாதிரி நம்ம வீடு கட்டினா என்னன்ற மாதிரி கேட்கறான். சரி, பையனுக்காக அந்த மாதிரி வீடு கட்டி தரலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஒய்ஃபுக்கு இதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. இந்த மாதிரிலாம் பண்ணா எப்படி, ஒரு சொந்த இடம் வாங்கி அங்க வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. செல்வத்துக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அந்த தங்கச்சியோட பொண்ணு வயசுக்கு வந்துட்டா போல. அதனால கால் பண்ணி அண்ணின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஃபங்க்ஷனுக்கு நீங்க காலையிலேயே வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் வராம எப்படி, கண்டிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சாந்தியும் பேசிட்டு இருக்காங்க.
இப்ப அந்த இடத்துல நிறைய செய்யணும்ல, செய்யறதுக்காக இவங்களுமே ஒரு 5000 ரூபாய் காசை எடுக்கிறாங்க. இவ்வளவு காசு எதுக்கு, நம்மளே கஷ்டத்துல தானே இருக்கோம்னு செல்வம் சொல்றாரு. இவ்வளவு கூட பண்ணலனா தப்பா எடுத்துப்பாங்க, நம்ம இவ்வளவாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இப்ப இவங்களுமே டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் அவங்க ரொம்ப கிராண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பையன் கூட விளையாடிட்டுலாம் இருக்காரு. இந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நம்ம தரணும் வாங்கன்ற மாதிரி ஸ்டேஜுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப தட்டுல 5000 ரூபாய் காசை வச்சு தந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க பாட்டுக்கு ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த லேடி இருக்காங்கல்ல என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளோண்டு காசை தந்தீங்கன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, எங்களுக்கு தான் அசிங்கமா இருக்கும், இந்தாங்க 1,00,000 ரூபாய், இதை நீங்க தந்த மாதிரி தந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற சாந்திக்கு ஒரு மாதிரி ஆயிருது. இதை பத்திலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இது வேலைக்கு ஆகாது, நம்ம இன்னும் செய்யணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம கிட்ட செய்யறதுக்கு தான் இல்ல, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம நிலைமை அப்படி இருக்கு, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லங்க கண்டிப்பா செய்யணும்ன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன ஆர்குமெண்ட் வருது. ஹஸ்பண்ட் இங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு, ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல நம்ம வீட்டுக்கு போகணும்ன்ற மாதிரி வீட்டுக்கு வராங்க. இப்ப காசெல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க போல. அதாவது இவங்க காசுலயே ஒரு 1,00,000 ரூபாயை ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இப்ப நம்ம தரலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி இவங்களுமே தரதுக்காக வந்துடுறாங்க. இப்ப 1,00,000 ரூபாய் காசெல்லாம் வச்சு தராங்கல்ல, இத பாக்குற தங்கச்சி ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, அப்ப வச்சுக்கிட்டே தான் தராம இருந்திருக்காங்க, இவங்களெல்லாம் என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கின 1,00,000 ரூபாயும் தந்துடுறாங்க. எக்ஸ்ட்ரா 1,00,000 ரூபாயும் தந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எப்படி 1,00,000 ரூபாய் பெரட்னன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேட்டுக்கிட்டே வராரு. இப்ப வீட்டுக்கு வரும்போது தான் வீட்டுக்காக உண்டியல்ல காசு சேர்த்து வச்சாங்கல்ல, அதை உடைச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. காருக்காக சேர்த்து வச்சதையும் உடைச்சிருப்பாங்க. இதை தாண்டி கூட காசுக்காக இவங்க தாலி செயின் இருக்குல்ல, அதை அடகுல வச்சிருப்பாங்க. இவ்வளவு எதுக்காக பண்ணன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேட்கிறாரு. பின் என்ன பண்ண சொல்றீங்க, எல்லாரும் முன்னாடியே நமக்கு அசிங்கமா இருக்குல்ல, அந்த அசிங்கம் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இன்னும் இந்த மாதிரி சாதாரண வேலை பார்த்துட்டு சொந்தமா ஒரு வீடு கூட வாங்காம இருக்கீங்க, நீங்க வீடு வாங்காம இருக்கிறத பின்னாடி பையன் கேள்வியா கேட்பான், அப்ப என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா திட்டிட்டு இருக்காங்க. இவர் எதுவுமே பேச மாட்டாரு. இப்ப பிரசன்ட்ல இவர் வெளிநாட்டுல இருக்காரு பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவர் கூட வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருமே நெட்டை எப்ப பாரு யூஸ் பண்ணுவாங்க போல, ஃபேமிலி கிட்ட பேசுவாங்க போல. ஒரு நபர் வைஃபைக்காக எல்லார்கிட்டயும் காசெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இல்ல நான் வைஃபை எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்றாரு. இது போனே யூஸ் பண்ணாம இருக்கியா, அப்ப ஃபேமிலி கிட்ட எல்லாம் பேச மாட்டியான்னு அவரும் கேட்டுட்டு போறாரு. இப்ப மேற்கொண்டு செல்வம் பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. செல்வம் இருக்கார்ல, வீட்டுல இருக்கும் போது செல்வத்தை பார்த்து பேசுறதுக்காக ஓனர் சம்பத்தோட ஒய்ஃபை இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவர் பையனுக்காக ஒரு வீடை கட்டி தந்திருக்காரு பாத்தீங்களா, அந்த வீட்டுல வச்ச மாதிரி தான் இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சம்பத்தும் ஒய்ஃபும் வெளிநாட்டுக்கு ட்ரிப்புக்கு மாதிரி போக போறாங்க போல. 1 மாசம் நாங்க திரும்பி வரதுக்கு ஆகும், அதை சொல்றதுக்காக தான் வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 1 மாசம் நீங்க காரெல்லாம் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, இருந்தாலும் நீங்க வேலையிலேயே இருக்கிற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப டிராப் பண்றதுக்காக இவர் வரும்போது இந்தங்க காசை வச்சுக்கோங்கன்னு அவர் நிறைய காசு தராரு. ஆனா நம்ம ஹீரோ செல்வம் இருக்கார்ல, சார் காசுலாம் வேணாம் சார், நீங்க வந்து சம்பளம் போட்டாலே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி காசை திரும்பி தந்துடுறாரு. இப்ப நைட்டு நேரம் இவர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. நம்ம பையன் தவறுதெல்லாம் மேல இருந்து கீழே விழுந்துட்டான், தலையில பலமா அடிபட்டுச்சுங்க, காசு வேணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் எப்படியாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஓனருக்கு கால் அடிக்கிறாரு. அதாவது அந்த சம்பத்துக்கு கால் பண்றாரு. சம்பத்துக்கு கால் போகவே மாட்டேங்குது. இவர் தெரிஞ்ச எல்லாருக்கும் கால் பண்றாரு. எல்லாருமே காசு இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு எங்க போறதுன்னே தெரியல. தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்த மாதிரி நிலைமை, எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. குடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு இப்ப வாங்க வந்துட்டாரு பாரு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே காசை தராரு. இவருக்கும் கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு, ஆனா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவருமே காசை வாங்கிட்டு கிளம்புறாரு. இப்ப ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு பையனை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. எப்படி காசை கொண்டு வந்தாருன்றது ஒய்ஃபுக்கு தெரியல. எப்படிங்க கொண்டு வந்தீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. இந்த மாதிரி தான் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்குங்க தந்ததை போய் நீங்க வாங்குனீங்க, இப்ப நம்மள பிச்சைக்காரங்க மாதிரி பாப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கோவப்படுறாங்க. வேற என்ன பண்ண முடியும், ஓனர் காலை எடுக்கல, அதனால தான் இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன திரும்ப திரும்ப அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க மாதிரி ஒய்ஃப் கோவப்படுறாங்க. இப்ப பிரசன்ட்ல இவருமே அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவர் கூட மொத்தமா 3 பேர் இருக்காங்கல்ல, அதுல 2 பேருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு 4-5 வருஷமாவே வெளிநாட்டுல தான் இருக்காங்க. புதுசா ஒரு பையன் வந்திருப்பான். அந்த பையனுமே இங்கே இருக்கிறது கஷ்டமா இல்லையான்ற மாதிரி கேட்கிறான். கஷ்டமா தான் இருக்கு, ஃபேமிலிக்கு இன்னும் நிறைய காசை சேர்க்கணுன்றதுக்காக தான் இருக்கும், நீயும் உடனே போகணும்னு நினைக்காத, ரொம்ப வருஷம் இருந்துட்டு போ, அப்பதான் நிறைய காசை சேர்க்க முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் சீக்கிரமா போகணுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க.
நைட்டு ஒய்ஃப் கோவமா பேசினாங்கல்ல, ஆனா காலையில நார்மலா தான் பேசுறாங்க. நைட்டு பேசினதை மனசுல வச்சுக்காதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, நான் லீவ்ல வீட்ல இருக்க போறது இல்ல, வேலைக்கு போக போறேன், இந்த காரை நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எங்க இது அவரோட காரு, இது எதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. அதுவும் இல்லாம அவர் ஒய்ஃப் சென்டிமெண்டா அந்த காரை வச்சிருப்பாரு, அதை போய் நீங்க யூஸ் பண்ணுமான்னு ஒய்ஃப் கேக்குறாங்க. பிரச்சனை வராத மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அதாவது ஓலா அந்த மாதிரி ஆப் இருக்குல்ல, அதுல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாரு. இப்ப அதுக்காக டிரைவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. முதல்ல சில பசங்க தான் ஏறுறாங்க. அந்த பசங்க கிட்ட இவரும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த பசங்க 100 ரூபாய் டிக்கெட் வேணாம், 60 ரூபாய் டிக்கெட் எடுக்கலான்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஏன்பா தம்பி 100 ரூபாய் டிக்கெட்டே எடுக்க மாட்டீங்க, எப்படிப்பா டாக்ஸிக்கு இவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதெல்லாம் நாங்க பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. இந்த ஆப்பை யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு ஆப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க பசங்க இவர் அசரும் போது சட்டுன்னு காரை விட்டு இறங்கி ஓடிடுறாங்க. அதாவது இவருக்கு காசு தராம ஏமாத்திட்டு போயிடுறாங்க. என்ன இப்படி இருக்காங்க இவருமே யோசிக்கிறாரு. நடந்த விஷயத்தை பத்தி வைஃப் கிட்ட சொல்றாரு. நீங்க தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க, பேசாம வீட்லயே இருங்க, ஓனர் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நான் கண்டிப்பா போனோன்ற மாதிரி மறுநாளும் இவர் ரெடி ஆயிடுறாரு. இன்னைக்கு எப்படியாவது காசு சம்பாரிச்சுட்டு தான் வருவேன்ற மாதிரி சொல்றாரு. இன்னைக்கு ஒரு லேடி லைட்டா அழுதுகிட்டே வந்து கார்ல ஏறி உட்கார்றாங்க. ஏதோ சினிமால வேலை பாக்குறாங்க போல. என்ன இவங்க அழுத மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க, இவங்க கிட்ட காசை வாங்கிட முடியுமா, இல்ல ஆளை வச்சு நம்மளோட காரியை தூக்கிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாரு. அந்த லேடி ஏதோ கவலையில இருக்காங்க போல. இவர் ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. எங்க ஏத்துனீங்களோ அங்கேயே இறக்கி விடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சோகத்துல காசை தராம போறாங்க. மேடம் காசு தரணும் போது அவங்க எக்ஸ்ட்ராவாவே காசு தந்துட்டு போறாங்க. பரவாயில்ல எக்ஸ்ட்ராவாவே காசு தந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இவருமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. இப்ப அடுத்த கிளைண்ட்டை பிக்கப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் பிக்கப் பண்றதுக்காக வந்துடுறாரு. அவர் ஒரு பிசினஸ் மேன் போல. அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப நாளா ஒருத்தன் என்கிட்ட பேசணும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான், அவனும் வருவான், அவனையும் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கார்த்திக்ன்ற ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தான் அந்த இடத்துக்கு வராரு. இப்ப கார்ல இந்த பிசினஸ் மேன் கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. சரி இந்த இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. யோ எனக்கு இன்சூரன்ஸ்லாம் வேணாயா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவருமே சொல்றாரு. என்னை விட இந்த கார் ஓட்டான்ல இவனுக்கு தான் தேவைப்பட வாய்ப்பு இருக்கு, இவனை மாதிரி ஆளுகிட்ட இன்சூரன்ஸ் போடுறத பத்தி பேசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இன்சூரன்ஸ்ல என்னென்னலாம் இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் கேட்டுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. இந்த ஏஜென்ட் என்னதான் கேட்டாலும் இந்த பிசினஸ் மேன் வேணான்னு சொல்லிட்டு இருக்காருல. சார் சப்போஸ் நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு மாசம் உங்க குடும்பத்துக்கு இவ்வளவு காசு தேவைப்படும். இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்சிரும், இல்லனா ரொம்ப கஷ்டமாயிடும் சார். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. ஷேவ் பண்ணிட்டு இருந்தவரே திடீர்னு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் எல்லாம் காட்டுறாரு. இதை கேட்கிற அந்த பிசினஸ் மேனுக்கு பயம் வந்துடுது. ரோட கிராஸ் பண்றதுக்கே அவ்வளவு பயந்து தான் கிராஸ் பண்றாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சார் எனக்கு நீங்க இதை பத்தி சொல்ல முடியுமா, நான் போட்டுக்குவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்லையா உனக்கெல்லாம் செட் ஆகாது, சரி நீ சேவிங்ஸ் எவ்வளவு பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சேவிங்ஸா, சம்பாதிக்கிறது சாப்பிடுறதுக்கே சரியா போயிருது சார், சேவிங்ஸ்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக மொத்தத்துல நீ செலவு பண்ணவே ஆரம்பிக்கல. இப்போ ஒரு பிசினஸ் மேனை பார்த்தல, அவர்லாம் ஏகப்பட்ட கடன் வச்சிருக்காரு. அந்த மாதிரி நீயும் கடன்லாம் வாங்கியா, நிறைய செலவு பண்ணு, அப்பதான் நிறைய சம்பாதிக்க தோணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் இன்னைக்கு உன்னை பார்த்திருக்கேன்ல, அதனால என்கிட்ட இருந்து கொஞ்சம் காசை தரேன்ற மாதிரி 3000 ரூபாய் 4000 ரூபாய் எடுத்து தந்துடுறாரு. இதை செலவு பண்ணு, ஒரு கிக்கு வரும்ல, ஆட்டோமேட்டிக்கா நீ நிறைய சம்பாதிக்க ஆரம்பிப்பன்ற மாதிரி கார்த்திக்கும் காசெல்லாம் தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. என்ன அவர் காசை தந்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. முதல்ல ஆடம்பரமா செலவு பண்ணாதான் அதுக்கேத்த மாதிரி சம்பாதிக்க தோணும் போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வெளியே போக போறோம்ன்ற மாதிரி ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சொல்றாரு. என்ன புதுசா அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கேக்குறாங்க. இப்போ ஒய்ஃபும் ரெடி ஆகி வந்துடுறாங்க. ஒரு பெரிய ஹோட்டலுக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. எங்க செலவு அதிகமாக போகுது, வேணான்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்களுமே நல்லா சாப்பிடுறாங்க. பில்ல 5000 ரூபாய் கிட்ட வந்துருது. அதை நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாரு. இந்த மாதிரி நிறைய செலவு பண்ணாதான் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு உத்வேகம் வரும், நான் இதுதான் பண்ண போறேன், கடன் வாங்கியாவது செலவு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவரால இடம் வாங்குறத பத்தி யோசிச்சே பார்க்க முடியாது. ஆனா ஒரு புரோக்கரை இவர் கூட்டு வரும்போது அந்த புரோக்கர் கிட்ட இடம்லாம் என்ன ரேட்டுக்கு போகுது கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஐடியா இருந்தா கால் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி அவருமே டீட்டெயில் எல்லாம் தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம இடம் வாங்கினா என்னன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு. நம்ம கிட்ட காசே கிடையாது, எல்லா காசையும் நம்ம எப்படி கட்டுறது, இஎம்ஐன்னு போட்டா மாசம் 15000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும், நம்ம கிட்ட ஏது அவ்வளவு காசுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, இந்த வண்டி மூலியமா ஒரு மாசத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது டேலி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இடம் பதிவு பண்ணோம்னா முன்தொகை மாதிரி கட்டணும்ல, அதுக்கே நிறைய காசு தேவை, ராப்பகலாம் நம்ம உழைக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே முடிவு பண்றாரு. இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் இவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த இடம் வாங்குறத பத்தி விக்கிறத பத்தி எல்லாம் இவர் பேசிட்டு இருக்காரு. கஸ்டமர்ஸ் நிறைய ஐடியா சொல்றாங்க. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி வந்து நீ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோன்ற எல்லா ஐடியாவையும் இவருக்கு சொல்லிட்டு இருக்காரு.
இருக்காங்க. இதெல்லாம் இவருக்கு புது விஷயம் தானே. இப்ப கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி இவருமே ஒரு டிவியை வாங்கிடுறாரு. ஒய்ஃப் டிவி வாங்குறதுக்கு ஏது காசுன்னு கேக்குறாங்க. கிரெடிட் கார்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதை கரெக்டா யூஸ் பண்ணா பிரச்சனை வராதான், நான் அதை தான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃபுக்கு இது எதுவுமே சரியா படல. இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்ற மாதிரி ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல வேலை பாக்குறாரு போல, அவரோட ஒய்ஃப் உங்களை மிஸ் பண்றேன், நீங்க போகாதீங்க போகாதீங்கன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர் கண்டிப்பா போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, வெளிநாட்டுக்கு போனா நிறைய காசு சம்பாதிக்கலாமான்னு ஹீரோ கேக்குறாரு. கண்டிப்பா சம்பாதிக்கலாம், உங்களுக்கு வேணும்னா கூட வேலை வாங்கி தரேன்னு சொல்றாரு. பிரசன்ட்ல இவர் தான் ஹீரோக்கு வேலை வாங்கி தந்திருக்காருன்னு தெரிய வருது. இப்ப ஹீரோ எப்ப பாரு ட்ரிப் போய்கிட்டே இருக்காருல, ஒய்ஃப் சொன்ன இடத்துக்கு வரமாட்டாரு. நான் அந்த இடத்துல தான் இருக்கேன், ஆனா வர முடியாதுன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. இல்ல ஒய்ஃப் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. பக்கத்துல இருக்க பையன் இருக்கான்ல, எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும், போனை தாங்கம்மா அப்படின்ற மாதிரி இவன் போன்ல இருந்து அப்பாவை புக் பண்றான். யாரு புக் பண்ணாங்கன்னு தெரியாம இவருமே அந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா ஃபேமிலி தான் புக் பண்ணிருக்காங்க. உங்களுக்கும் வேணும்னா வேலை வாங்கி தரேன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவரு இவரை போய் பாருன்ற மாதிரி ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு. நாளைக்கு நான் அவரை தான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போனா நீங்க என்னையும் பையனையும் மிஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன், ஒரு 2 வருஷம் அங்க கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோயேன், 20 வருஷம் இங்க நல்லா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஒய்ஃபுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப மறுநாள் அந்த நபரை இவர் பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்காரு. அவர் முன்னாடி இவரால போன் பேச முடியல. என்னால போன் பேச முடியாது, நான் அப்புறமா பேசுறேன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. இன்னைக்கு பையன் ஸ்கூல்ல ஒரு டிராமா நடக்க போது, கண்டிப்பா வந்துருங்கன்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்லியிருப்பாங்க. சரி ஓகேன்ற மாதிரி தான் அவர் காலை கட் பண்ணிருப்பாரு. இப்ப டிராமா கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போது, அப்பா வரலன்ற மாதிரி அந்த பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கவலைப்படாத, அப்பா கண்டிப்பா வந்துருவாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்பா வந்துட்டா ஓகே, அப்பா மட்டும் வரலனா நான் டைலாக்கே பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்லிட்டு போறான். இப்ப ஸ்டேஜ்ல டிராமாவும் ஸ்டார்ட் ஆயிருது. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வேஷம் தான் போட்டிருக்கான். அப்பா வந்திருக்காரான்னு பார்த்துட்டு இருக்கான். அப்பா வரலன்னு தெரிஞ்சோன்னே டைலாக் பேசாம இருக்கான். டே பேசுடா பேசுடான்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கூட இந்த பையன் கோவத்துல எந்த ஒரு டைலாக்கும் பேசாம இருந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு வேலை வந்துருச்சு போல, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாரு. இப்ப பையனை சமாதானப்படுத்துறதுக்காக பையனுக்கு நிறைய காத்தடிலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. பையனுக்கு ஆசையா தர. ஆனா பையன் கோவத்துல இருக்கான்ல, அந்த காத்தடி எல்லாம் கிழிச்சு போட்டுறான். ஆக்சுவலா இவரு தேவையான காசை பெரட்டிட்டாரு போல. நாளைக்கு நம்ம இடம் வாங்குறதுக்காக போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃபும் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. உள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. என்ன உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவருமே ஃபீலிங்கா பாக்குறாரு. இப்ப பிரசன்ட்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அங்க இருக்க யார்கிட்டயும் பேச மாட்டாரு. அவங்க பேசுறத மட்டும் கவனிச்சிட்டு இருக்காரு. புதுசா வந்த பையன் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்கெல்லாம் காசு இல்லாம போனா மரியாதை கிடைக்கும்னு நினைக்கிறியா? அதனால தான் நாங்க காசை கஷ்டப்பட்டு சேர்த்துட்டு இருக்கோம். நீயே ஒரு 2-3 வருஷம் இருந்துட்டு போன்ற மாதிரிலாம் அந்த பையன் கிட்ட சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ காதுல வாங்கிட்டு தான் இருக்காரு. இப்ப மேற்கொண்டு பிளாஷ்பேக்கை இவர் யோசிச்சு பாக்குறாரு. நைட்டு ஒய்ஃபும் பையனும் கோவப்பட்டாலும் காலையில நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க. இடம் வாங்க போறோம்னு சொன்னீங்கல்ல, எப்ப போலான்ற மாதிரி பையன் கேக்குறான். ஒய்ஃபுமே ரெடி ஆயிட்டு இருக்கிறத பார்த்து இவர் சந்தோஷப்படுறாரு. வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இடத்துக்கான காசை இவர் சேர்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பாரு. இப்ப தேவையான காசு இவங்க கிட்ட இருக்கு போல. இப்ப இவங்களுமே இடம் வாங்குறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா 400 ஸ்கொயர் ஃபீட் வாங்குற மாதிரி தான் பிளான் இருக்கும். ஆனா ஹஸ்பண்ட் திடீர்னு 800 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்றாரு. ஏது காசுன்னு ஒய்ஃப் கேக்குறாங்க. அதெல்லாம் இவர் சொல்லாம காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு. ஓகேப்பா, இடம் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவரும் அதுக்கான வேலை எல்லாத்தையும் இந்த இடத்துல பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்படி காசு வந்ததுன்ற மாதிரி ஒய்ஃப் ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. இவருமே கடனா வாங்கினன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ்வளவு அமௌண்ட்டை கடனா வாங்குனீங்களா, தேவையில்லாத பிரச்சனைன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம், 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா சாரி தரதா சொன்னாங்க. இந்த சாரின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சாரி எல்லாம் தந்துட்டு இருக்காரு. பையன் அங்க தந்த பிரியாணி வேணும்னு கேட்டிருப்பான். இவருமே பையனுக்கு வாங்கி தந்துடுறாரு. ஆனா ஒய்ஃபுக்கு இதுல பெருசா விருப்பம் கிடையாது. ஏன்னா ஹஸ்பண்ட் கிரெடிட் கார்டு மூலியமா நிறைய காசு எடுத்திருக்காரு, இந்த மாதிரியும் காசு வாங்கியிருக்காரு. இப்ப இவரால் எப்படி அடைக்க முடியும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது சார்ந்து நிறைய கேள்வி கேட்கறாங்க. இதனால 2 பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட் மாதிரி வருது. இந்த ஆர்குமெண்ட்ல ஒரு ஸ்டேஜ்ல இவர் கடுப்பாயிடுறாரு. முதல்ல இடம் வாங்கலன்னு சொன்னேன், இப்ப இடம் வாங்கிட்டாலும் அதுலயும் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. எனக்கு அடுத்த சவாரி இருக்கு, 2 பேருமே வண்டியை விட்டு இறங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே வேகமா வண்டியை விட்டு இறங்கிடுறாங்க. பையனையும் இறங்க வச்சிட்டு இருக்காங்க. நீ ஒரு நாள் கேட்டல, வளர்ந்து வந்து பையன் கேட்பான், அப்ப என்ன சொல்லுவேன்னு கேட்டல, அதுக்காக தான் இந்த இடத்த வாங்கினேன், போதுமான்ற மாதிரி இவர் திட்டுற மாதிரிலாம் பேசிடுறாரு. இப்ப பையனுமே கொஞ்சம் அப்செட் ஆயிடுறான். அப்பா பிரியாணியை வச்சுக்கோங்கன்ற மாதிரி கார்லயே வச்சிடறான். என்ன பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி இவருமே ஃபீல் பண்றாரு. இப்போ ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட அவங்களை இறக்கி விட்டுட்டு இவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. ஆனா மனசே இவருக்கு கேட்க மாட்டேங்குது. அதனால ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. சரி இதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரி நான் கேட்கிறேன், இதுக்கப்புறம் இந்த காரியம் நான் தேவையில்லாம யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க சொல்றத செய்யற மாதிரியே எனக்கு தெரியலன்ற
மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இப்படி இவர் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஏடகுடமா போன ஒரு வண்டி இருக்குல்ல, இவரோட கார் ஃப்ரண்ட்டை இடிச்சிட்டு போயிருது. அவன் எங்கேயோ போயிடுறான். இவர் காரை பார்த்தா ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு. செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இப்போ ஒரு கடைக்கு கொண்டு வராரு. அவங்களுமே இவ்வளவு செலவாகும்ன்ற மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டை சொல்றாங்க. ஷாக் ஆயிடுறாரு. இப்ப காலையில சமயம் ஒய்ஃபும் பையனும் நார்மலா இவர்கிட்ட பேசுறாங்க. இவர் வந்து நைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி கேக்குறாங்க. கார் தான் டேமேஜ் ஆயிடுச்சு, எப்படியும் 1 லட்சம் ரூபாய் செலவாகும்ன்ற மாதிரி சொல்றாரு. அவ்வளவு செலவாகுமா, என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. வேற என்ன பண்றது, அதுக்கும் கடன் தான் வாங்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. திரும்பி கடனா, அதெல்லாம் வேணான்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. வேற வழியே இல்லன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. அவ்வளவுதான், நான் வேணான்னு எவ்வளவு சொன்னேன், நீங்க தான் கேட்கவே இல்லைன்ற மாதிரி ஒய்ஃப் கோவப்பட்டு இருக்காங்க. இவருக்கு யார்கிட்ட கடன் வாங்குறது அப்படின்றதும் தெரிய மாட்டேங்குது. இவரோட மச்சனை பாக்குறதுக்காக தான் வராரு. எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் மட்டும் தாங்க, நான் எப்படியாவது அந்த காசை திரும்பி தந்துடுறேன், அப்படி தர முடியலன்னா உங்களுக்கு கீழே என்ன வேலைனாலும் பாக்குறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவருமே இந்தாங்க காசுன்ற மாதிரி தந்துடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல இவரோட ஓனரான சம்பத்து வந்துட போறாரு. அதுக்குள்ள காரை ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி இவருமே தேவையான பார்ட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கி தந்துடுறாரு. இப்ப காரை பழைய மாதிரி மாத்திடுறாரு. கண்டுபிடிக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அவரோட இடத்துல கொண்டு வந்து காரை நிறுத்திடுறாரு. அப்பதான் அவரும் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. சரி, அவரையும் பார்த்துட்டு பேசிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. வீட்டுக்குள்ள வந்து அந்த ஓனர் மட்டும் தான் இருக்காரு. தேவியை காணோம். அம்மா வரலையா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அந்த ஓனர் எதுவுமே பதில் சொல்லாமையே இருக்காரு. அங்க இருக்க ஒரு போட்டோவை பாக்குறாரு. இவரும் திரும்பி அந்த போட்டோவை பார்க்கும் போதுதான் தேவி இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவளுக்கு டியூமர் ப்ராப்ளம் இருந்தது, எப்பனாலும் இது நடக்கலான்றதுக்காக தான் கடைசியா ஒரு ட்ரிப் மாதிரி நாங்க போனோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அம்மாக்கு சாதாரண தலைவலி தானே இருந்தது, இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இருந்ததா அப்படின்ற மாதிரிலாம் செல்வமா ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு. அம்மா இல்லாம நீங்க எப்படின்னு கேக்குறாரு. கஷ்டம் தான், ஆனா என்ன பண்றது, இதெல்லாம் தாண்டி தானே போனோம் அப்படின்ற மாதிரி சம்பத்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது, ரொம்ப சின்ன பொண்ணுல. அந்த பொண்ணு ஸ்மைல் பண்றதை பார்க்கும்போது செல்வத்துக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஐயோ, அம்மா இல்லாம இந்த பொண்ணு எப்படி கஷ்டப்பட போறாளோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சம்பத் இருக்காருல, இதுக்கப்புறம் நீ மேக்சிமம் தேவைப்பட மாட்ட, 6 மாசத்துக்கான சம்பள காசு இருக்குன்னு சொல்றாரு. இல்ல சார், ஏற்கனவே எனக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இந்த காசெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி செல்வமும் இந்த இடத்துல மறுத்துறாரு. இவரோட தங்கச்சி கூட சரியா பேச மாட்டாங்க, ஆனா தேவி தங்கச்சி மாதிரி பேசுவாங்க. அவங்க இறந்து போனதை ஏத்துக்க முடியாம இவர் ஃபீலிங்கா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் என்னாச்சுன்னு கேட்கும் போது இவருமே சோகமா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவருக்கு இப்ப ஏகப்பட்ட கடன் ஆயிருச்சு. அதே மாதிரி ஓனர் தந்த காசையும் வேணான்னு சொல்லிட்டார்ல. இப்ப கடன்காரங்க ஒவ்வொருத்தரா வீட்டுக்கிட்ட வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஒய்ஃப் கடையில வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து கேக்குறாங்க. ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. அதே மாதிரி இவர்கிட்ட சுத்தமா அடைக்கிறதுக்கு காசு இல்லல்ல, அதனால அவங்க வரும்போதெல்லாம் ஒளிஞ்சுக்கிறாரு. அதை மீதியும் சிலர் கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்ப காசை தரப்போற, சீக்கிரமா காசை தர வழிய பாரு அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. இவர் ஒரு இடத்தை வாங்கினாரு பாத்தீங்களா, அந்த இடத்தை வித்தாது ப்ராப்ளத்தை முடிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. யார்கிட்ட இடத்தை வாங்கினாரோ அவருக்கே கால் பண்ணி இங்க இடம் இருக்கு விக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்பா, என்கிட்ட வாங்கின இடத்தையே விக்கிறதுக்கு எனக்கு கால் பண்ணிருக்கியா? இப்ப இடம்லாம் சரியா போக மாட்டேங்குது, நான் என்ன ஏதுன்றத அப்புறமா சொல்றேன், இப்ப விக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இது விக்க முடியாதா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு பாஸ்போர்ட்லாம் வருது. என்ன பாஸ்போர்ட்லாம் வந்திருக்குன்னு ஒய்ஃப் கேக்குறாங்க. ஏற்கனவே ஒருத்தர் கிட்ட சொல்லி வச்சேன்ல, போலாமா வேணாமா நான் அப்ப யோசிச்சேன், இப்ப போய் தான் ஆகணும் போல, இப்படி போனாதான் நான் எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. அப்ப என்னையும் பையனையும் விட்டுட்டு போக போறீங்களா, இருக்க முடியுமான்னு கேக்குறாங்க. கஷ்டம் தான், ஆனா பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படிதான் இவர் வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிருப்பாரு போல. ஆக்சுவலா இவர் டாக்ஸி ஓட்ட ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா, அப்ப நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பாரு. ஒவ்வொருத்தர் சொன்னதையும் செயல்படுத்தி இருப்பாரு. போன்னாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது, இதுக்கப்புறம் போன் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, கடன் எல்லாத்தையும் முடிக்கணும், ஒய்ஃபு கூட ஹாப்பியா ஒரு லைஃபை வாழணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஓனர் மாசம் சம்பளத்தை தரும்போது இவருக்கு போனும் தந்திருப்பாரு. இந்த போன் ஃப்ரீ தான், வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி தந்திருப்பாரு. இல்ல எனக்கு போன் மட்டும் வேணான்ற மாதிரி இவருமே மறுத்திருப்பாரு. ஏன்னா போன்னால தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சது, இதுக்கப்புறம் போன்லாம் வேணான்ற மாதிரி தான் இவர் போன்லாம் யூஸ் பண்ணாம இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காரு. இவரை கூட்டிட்டு வந்தவரு 1 வருஷம் மட்டும் இங்க இருன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, இப்போ 1 வருஷம் இவர் பல்ல கடிச்சு இருந்துட்டாரு போல. சரி, இதுக்கப்புறம் என்னால இருக்க முடியாது, நான் கண்டிப்பா என்னோட ஊருக்கு போனோம், என்ன அனுப்பி வச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. டேய், இன்னும் 2 வருஷம் இருந்து காசை சேர்த்துக்கோன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்ல காசெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் கண்டிப்பா போனோன்ற மாதிரி அடம் பிடிக்கிறாரு. இப்ப ஓனர் வண்டி எடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப கூட்டு வந்த ஏஜென்ட் அண்ணன் இருக்கார்ல, நான் இவரை கூட்டு போய்க்கிறேன், நீ இந்த இடத்துல வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இவருமே அவர் சொன்ன இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா போணுமாடா, இன்னும் 1 வருஷம் இருந்துட்டு போன்னு சொல்லிட்டாரு. சார், இன்னும் 1 வருஷம் இருந்தனா நான் செத்தே போயிடுவேன் சார், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேக்குறாரு.
இதனால தாண்டா உன்ன மாதிரி ஆளுங்களை கூட்டு வரது இல்ல, என்ன சொல்லணும், சரி இந்த கிளம்பு அப்படின்ற மாதிரி தேவையான எல்லா விஷயத்தையும் தந்துடுறாரு. என்னோட ஒய்ஃபு கிட்டே இதை தந்துரு, என்னை பத்தி கேட்டா ஒரு வருஷத்துல நான் திரும்பி வந்துருவேன்னு சொல்லுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. சார் ஒரு வருஷத்துல வந்துருவீங்களான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அவரால் எதுவுமே சொல்ல முடியல. அவர் எதுவுமே சொல்லாம வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. திரும்பி நம்ம ஊருக்கு போக போறோன்ற மாதிரி ஹீரோவும் சந்தோஷமா துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இதை பாக்குற அந்த 2 பேர் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இங்க வந்தவங்க எல்லாம் ஒரு வருஷத்துல திரும்பி போக மாட்டாங்க, எப்படியும் ஒரு 3-4 வருஷம் இருந்துட்டு தான் போவாங்கன்ற மாதிரி புதுசா வந்த பையன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஹீரோ இருக்கார்ல, டே தம்பி இவங்க சொல்றதை கேட்காத, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா உன்னோட நாட்டுக்கு போயிடு, சந்தோஷமா இருன்ற மாதிரி சொல்றாரு. இவரும் சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவரோட ஊருக்கு வந்து டாக்ஸி பிடிச்சி கிளம்புறாரு. என்ன சார் பேரம் பேசாம ஏறிட்டீங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸி ஓட்டுறவர் கேட்கிறாரு. என்னங்க பெருசா கேட்டுற போறீங்க, கூட ஒரு 100 ரூபாய் கேட்பீங்களா, பரவாயில்லங்க, இந்த இடத்த நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர்கிட்ட சகஜமா பேசிக்கிட்டே வராரு. இப்ப வீட்டுக்கு வரும்போது அந்த நபர் இருக்கார்ல, சரி எனக்கு ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நிறைய சம்பாதிக்கணும்னா முதல்ல நிறைய செலவு பண்ணும், கடன் வாங்கியாவது செலவு பண்ணணும்னு சொல்றாரு. அப்படியா சார், சூப்பர் சார் அப்படின்ற மாதிரி அவரும் கேட்கிறாரு. எங்க இப்படி ஏதாவது பைத்தியக்காரன் சொன்னானா அதை கேட்காதீங்க, குடும்பமே நாசமா போயிடும். உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்க எது பண்ணா சரியா இருக்கும், எப்படி சேமிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சேமிங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இவர் பண்ண தப்ப அந்த டிரைவர் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஒய்ஃபை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. ஒய்ஃப் இப்பயும் உண்டியல்ல காசெல்லாம் சேர்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இவர் ஒரு வீட்டை பையனுக்காக கட்டினார்ல, அந்த இடத்துல தான் ஒய்ஃப் இருக்காங்க. இப்ப ஒய்ஃபும் இவரை பார்த்தோன்னா சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒய்ஃப் தாலியை வச்சாங்கல்ல, அதை இவர் எடுத்துட்டு தான் வந்திருப்பாரு. இப்ப கடன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துட்டாரு. ஏன்னா வர வழியிலேயே அந்த மச்சானை பார்த்து காசை தந்திருப்பாரு. இப்ப இங்க இருந்து வீடியோ கால்ல அந்த வெளிநாட்டுல இருக்க பசங்க கிட்ட இதுதான் ஒய்ஃப் இதுதான் பையன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப இவரை பாக்குறதுக்காக அந்த சம்பத் வந்திருக்காரு. சம்பத்து கிட்ட ஒரு உண்மையை மறைக்கிறார்ல, அதை சொல்லிடணும்னு நினைக்கிறாரு. உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்னு சொல்றதுக்காக வராரு. என் காரை ஓட்டுனதை பத்தி தானே சொல்ல போற, எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. சார் தெரிஞ்சும் எதுக்காக சார் கேட்கலன்னும் போது, பரவாயில்ல விடியா, உனக்கு என்ன கஷ்டம்னு தெரியல, நீ அப்படி பண்ணிருக்க, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதே மாதிரி சம்பத்தை பொறுத்த வரைக்கும் பொண்ணை கூட்டிட்டு வேற ஒரு பகுதிக்கு போக போறாரு போல, ஒரு மாற்றம் வேணும் அதுக்காக தான் போக போறேன்னு சொல்லிட்டாரு. சரி சார் நான் டிராப் பண்றேன்ற மாதிரி இவரும் கார்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியிலேயே சம்பத் இருக்காருல, இந்த காரை இதுக்கப்புறம் நீ வச்சுக்கோன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார் எனக்கு வேணான்ற மாதிரி செல்வம் மறுக்கிறாரு. இல்ல இது தேவியோட கடைசி ஆசை, அதனால கண்டிப்பா நீ தான் வச்சுக்கணும்னு சொல்றாரு. தேவிக்கும் எனக்கும் உண்டான நிறைய மெமரிஸ் இந்த கார்ல இருக்கு, ஆனா அந்த மெமரிஸை தாண்டணும், அதுக்கு இந்த கார் இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் நான் டிராப் பண்றேன்ற மாதிரி செல்வம் சொல்றாரு. இல்ல நான் வேற கார் பிடிச்சு போய்க்கிறேன், நீ இதுக்கப்புறம் இந்த காரை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. சம்பத்து பல வாட்டி காசு தரும் போது இவர் மறுத்திருப்பாரு. கடைசியா தேவியோட ஆசைன்னு சொன்னதுனால இவருமே இந்த கார் ஓகேன்ற மாதிரி வாங்கியிருப்பாரு. அந்த பொண்ணுமே பயலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறா. இதுக்கப்புறம் இந்த கார் மூலியமா நம்ம லைஃபை நம்ம லீட் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. நானும் பையனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. நான் வந்துட்டேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் அந்த டாக்ஸில ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் அதை மட்டும் பண்ணவே மாட்டேன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப அங்க இருந்து ஒரு ஆஃபர் கிடைக்குது. அதாவது மொத ரைடுக்கு இவ்வளவு காசை நாங்க ஃப்ரீயா தருவோம், அதுக்கப்புறம் ரைடு கிடைச்சுக்கிட்டே இருக்கோன்ற மாதிரி ஒரு ஆஃபர் அனுப்பி வச்சிருக்காங்க. அதை கிளிக் பண்ணலாமா இல்ல ஒய்ஃப் பையனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போலாமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் யோசிக்கிற மாதிரி காமிச்சே நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா யோசிக்கிற மாதிரி மட்டும் காமிக்க மாட்டாங்க, ஒரு ஸ்டேஜ்ல அதை கிளிக் பண்ண போற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் திரும்பி இவர் பணத்தை நோக்கி ஓட தானே செய்யணும். மிடில் கிளாஸோட வாழ்க்கை இப்படிதான், பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும்ன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.